أشهد أن لا إله إلا الله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக நம்முடைய தூதர், நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள், ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி முஸ்லிம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமா பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜுமா பிரசங்கத்தின் மூலமாக முதலில் பேசுகிற எனக்கும் பிறகு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குமான உபதேசமாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாமிய சமுதாயத்தின் வெற்றிக்கான வழிகள் என்கிற தலைப்பின் கீழே, இஸ்லாமிய சமுதாயம் எந்த அடிப்படையில் பயணித்தால் வெற்றிகளை பெற முடியும், எந்தெந்த வழிகளை குர்ஆன் மற்றும் சுன்னா, அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துள்ளார்கள் என்கிற சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று கருதுகிறார்கள். எங்களுக்கு வெற்றி வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும், இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இஸ்லாத்தை எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் எல்லா முஸ்லிம்களும் ஆசைப்படுகிறார்கள். இதை ஆசைப்படாத எந்த ஒரு முஸ்லிமும் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தோடு நிம்மதியாக இஸ்லாத்தை எந்த ஒரு தடையும் இல்லாமல் பின்பற்றி வாழ வேண்டும் என்று எல்லா மக்களுமே ஆசைப்படுகிறோம். அதற்காக இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் எந்த முயற்சிகளை எடுக்கிறார்கள்? மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் அதற்கான வழிகளை தேடுகிறார்களா? இல்லை உலகம் சார்ந்து உலகத்தில் எதை நமக்கு மேலோட்டமாக வெற்றியாக பார்க்கப்படுகிறதோ அதை கொண்டு இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்களுடைய வெற்றிக்கான வழிகளை தேடுகிறார்களா என்று பார்த்தால், அதிகமான இஸ்லாமிய சமுதாய மக்கள் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய வெற்றிக்கான வழியாக எவைகளை சொல்கிறது என்பதை கூட அறியாமல் வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வெற்றிக்கான வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அன்றைய காலத்திலே வெற்றிகளை கண்டார்கள் என்கிற நிதர்சனமான அந்த உண்மைகளை, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை இஸ்லாமிய சமுதாய மக்களில் பெரும்பான்மையான மக்கள் அறியாமல் புரியாமல் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் என்ன முயற்சிகள் செய்தாலும் உலகம் சார்ந்து அரசியல் ரீதியாக இன்னும் என்னென்ன உலகம் சார்ந்த விஷயத்தை சொல்லி இவற்றில் இஸ்லாமிய சமுதாய மக்கள் முன்னேற வேண்டும், அப்படி முன்னேறினால் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான வெற்றி உண்டு என்று
யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் கூட அல்லாஹ் ரசூல் எதை சொல்கிறார்கள், இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான வெற்றிக்கான வழியாக குர்ஆன் எதை சொல்கிறது, அல்லாஹ் எதை வாக்குறுதியாக தருகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த வெற்றிக்கான வழிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டினார்கள் என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இஸ்லாமிய சமுதாய மக்கள் முதலாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய அடிப்படையில் பயணித்தால் மட்டும்தான் நம்முடைய வெற்றிக்கான அந்த வழியை அடைந்து கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை முதலாவது இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதை புரிந்து அதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக அதை ஒதுக்கிவிட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வெற்றிக்கான வழிகளை மறந்துவிட்டு நாம் சென்றால் எவ்வளவு பெரிய உலகம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும், அதற்காக எவ்வளவு பொருளாதாரங்கள் செலவு செய்யப்பட்டாலும் ஒருபோதும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றியை அடையாது. ஏனென்றால் அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் தங்களுக்கான வெற்றிக்கான வழியை அவர்கள் தேடிக்கொள்ளவில்லை. சஹாபாக்களை பாருங்க, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை துவங்கி, எஸ்ஐஆர் துவங்கி, அதே போல சிஏஏ என்ஆர்சி சொல்லக்கூடிய இது போன்ற எத்தனையோ இஸ்லாமிய மக்களுக்கான எதிர்ப்பு அலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகித்தான் கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் விட மிக பயங்கரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்ன காலத்தில் சஹாபாக்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. சஹாபாக்கள் மிக பகிரங்கமாக தாக்கப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், நாட்டை விட்டும் துரத்தப்பட்டார்கள். எதிர்ப்புகள் அன்றைய காலத்தில் அதிகமாக இருந்தது. அது மாத்திரமா, சஹாபாக்களுக்கு அந்த எதிர்ப்புகளை உலக ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை. போர் ஆயுதங்கள் இல்லை, பதவி பட்டங்கள் இல்லை, பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இல்லை. எல்லாவற்றிலும் சஹாபாக்கள் உலகம் சார்ந்த விஷயத்தில் சஹாபாக்கள் நம்மை போல அல்ல. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் உலகளாவிய அளவில் கிறிஸ்தவர்களுக்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் தான் உலகளாவிய அளவிலே எண்ணிக்கையில் அதிகமானவர்கள். 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். சஹாபாக்களை பாருங்க, எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள். பொருளாதாரத்திலே இஸ்லாமியர்கள் மேம்பட்டு இருக்கிறோம், சஹாபாக்களுக்கு அது கிடையாது. இப்படி இதுவெல்லாம் இல்லாத காலத்தில் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வெற்றிகளை பெற்று தந்தார்கள், அதைத்தான் கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எவ்வளவு மக்கள் தொகையில் இருக்கிறோம், பொருளாதாரத்திலே மேம்பட்டிருக்கிறோம், மற்ற உலகம் சார்ந்த விஷயத்திலே நாம் மேம்பட்டு இருக்கலாம். ஆனால் நம்மால் ஏன் அது போன்ற வெற்றியை பெற முடியவில்லை என்றால், சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில பயணித்தார்கள். நாம் இன்றைக்கு மார்க்கத்தை ஒதுக்கிவிட்டு உலகம் சார்ந்த அடிப்படையிலே பயணிக்கிறோம். எனவேதான் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு
வெற்றிக்கான வழிகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் ஆழமாக மனதிலே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், 24ஆம் அத்தியாயத்தினுடைய 55ஆம் வசனம். எல்லா இஸ்லாமிய சமுதாய மக்களும் இந்த வசனத்தை படித்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து படிப்பினை பெறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? 24ஆம் அத்தியாயம் 55ஆம் வசனம். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். என்ன வாக்குறுதி? லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். அதாவது உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களுக்கு எப்படி ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்தோமோ அதே போல உங்களுக்கும் நாம் அதிகாரத்தை கொடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதிகாரத்தை நாம பெற முடியாது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், தான் நாடியவருக்கு அவன் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். தான் நாடியவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இழிவுபடுத்துகிறான். அல்லாஹ் முதலாவது என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய முதலாவது வாக்குறுதி, நாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறோம். இரண்டாவது சொல்றான், வலையுமக்கினன்னலஹும் தீனஹும் அல்லதீ தமாலஹும். எந்த மார்க்கத்தை உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேனோ, எந்த மார்க்கத்தை உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேனோ அந்த மார்க்கத்தில் உங்களை உறுதியாக நான் இருக்க வைக்கிறேன். வலையுமக்கினன்ன, திட்டமாக உறுதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உங்களை நான் இருக்க வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வலையுபத்திலன்னலஹும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அம்னா. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம், பயம், கவலைகள் அனைத்தையும் போக்கிவிட்டு உங்களுக்கு பாதுகாப்பை, நிம்மதியை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் எந்த வெற்றியை எதிர்பார்க்கிறார்களோ அந்த மூன்று விதமான அந்த வெற்றியை அல்லாஹ் தருவதாக நேரடியாக வாக்கு தர்றான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான். வாக்குறுதி கொடுத்தவன் யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனுடைய வாக்குறுதி உண்மையாக இருக்கும். ஆனால் எந்த மக்களுக்கு, எப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கிறானோ அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோமா? இதுதான் கேள்வி. அல்லாஹ் எப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளை கொடுப்பதாக சொல்கிறானோ அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த வசனத்துல? அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். எந்த அளவுக்கு ஈமான் கொண்டிருக்க வேண்டும்? பின்னால் அல்லாஹ் சொல்றான், யாபுதூனனி வலா யுஷ்ரிகூன பி ஷையா. எனக்கு எதையும் எந்த ரூபத்திலும் இணை வைக்க கூடாது, என்னை மட்டுமே வணங்க வேண்டும். அந்த அளவிற்கு ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஈமானா என்ன? அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குறது. இது மாத்திரமல்ல, இதையும் தாண்டி ஈமான் என்பது மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதாவது ஸலாஸத்துன் மன் வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான்
யார் 3 காரியத்தை பெற்றுக் கொண்டாரோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று சொன்னார்கள். 3 விஷயத்தை சொல்றாங்க. முதலாவது சொன்னாங்க, கானல்லாஹு வ ரசூலுஹு ஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. யாரிடத்திலே அல்லாஹ் ரசூல் மாத்திரம் மிக நேசத்திற்குரிய மக்களாக இருக்கிறார்களோ அனைத்து மக்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்வார்கள், மிவாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உங்களுடைய பிள்ளை குட்டிகளை விட, உங்களுடைய தாய் தந்தைமார்களை விட, உலக மக்கள் அனைவரை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் யாரிடத்திலே அதிக நேசத்திற்குரிய மக்களாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ் ரசூலை அதிகமாக விரும்புகிறார்களோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். இரண்டாவது சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதன் பிற மனிதனை நேசிப்பதாக இருந்தாலும் பிற மனிதனை வெறுப்பதாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்விற்காகவே இருக்கும். பிற மக்களை நேசிப்பதாக இருந்தாலும் பிறரை வெறுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காகவே மக்களை நேசிப்பார்கள், அல்லாஹ்விற்காகவே மக்களை வெறுப்பார்கள், சுய நலனுக்காக அல்ல. இரண்டாவது, இப்படிப்பட்ட மக்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க, மன் அஹப்பலில்லாஹ் வ அப்கதலில்லாஹ் வ ஆதாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். ஈமான் என்றால் உள்ளத்தில் நம்பிக்கை கொள்வது மாத்திரமல்ல, ஈமான் என்றால் அல்லாஹ்வை வணங்குவது. இதை தொழுதுட்டோம், நோன்பு வச்சிட்டோம், இதோடு ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்று நாம் கருதக்கூடாது. அப்படி இருந்தால் எதற்கு நமக்கு வெற்றி என்பது கிடைக்கவில்லை? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்றால் நம்முடைய ஈமானை சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். தொழுவது, நோன்பு வைப்பது, அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம் ஈமான் அல்ல, அதையும் தாண்டி ஈமானுக்கு பல படித்தரங்கள் உண்டு. ரசூல் அதைத்தான் சொன்னாங்க, அல்லாஹ் ரசூலை முதலாவது நீங்கள் அதிகமாக விரும்ப வேண்டும். அப்படி என்றால் எல்லாமே அதுல வந்துருச்சு. நான் என்னுடைய பேச்சை, என்னுடைய உடல் அமைப்பை, ஆடை முறையை, என்னுடைய பழக்க வழக்கத்தை யார் சொன்ன அடிப்படையில் நான் பின்பற்றுகிறேன்? இஸ்லாம் சொன்ன முஸ்லிமுடைய அடையாளத்தில் இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் வாழ்கிறோமா? யோசிக்கணும். என்னிடத்தில் இஸ்லாமியுடைய வாழ்க்கை இல்லை என்றால் நான் எப்படி அல்லாஹ் ரசூலை நேசிக்க முடியும்? நான் அல்லாஹ் ரசூலை நேசிக்கவில்லை என்றால் எப்படி எங்களுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமானாக இருக்கும்? இரண்டாவது, ரசூல் என்ன சொன்னாங்க, பிற மக்களை நேசிப்பதாக இருந்தாலும் பிற மக்களை வெறுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காகவே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். மன் அஹப்பலில்லாஹ் வ அப்கதலில்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காகவே நேசித்து, யார் அல்லாஹ்வுக்காகவே வெறுத்து, வ ஆதாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக மட்டுமே கொடுத்து, யார் அல்லாஹ்வுக்காக மட்டுமே கொடுப்பதை தடுத்து கொண்டாரோ ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அவர்தான் ஈமானை பரிபூர்ணப்படுத்தியவர். பிற மக்களை நேசிப்பதும் பிற மக்களை வெறுப்பதும் அல்லாஹ்விற்காக இருக்கிறதா? அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக இருக்கிறதா? இல்லை, என்னுடைய சுய விருப்பத்திற்காக இருக்கிறதா? சுய வெறுப்புக்காக இருக்கிறதா? யோசிக்க வேண்டும். இது எல்லாம் தான் ஈமான். மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது குஃபர் பக்கம் செல்வதை, இஸ்லாத்திற்கு மாற்றமாக செல்வதை. இஸ்லாத்துக்கு மாற்றம்னா என்ன? சிலைகளை வணங்குவது மாத்திரமல்ல, ஏக இறை கொள்கைக்கு மாற்றமாக செல்வது மாத்திரமல்ல, தர்காவுக்கு செல்வது மாத்திரமல்ல, அதையெல்லாம் நம்ம படிக்க வேண்டும். இஸ்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த வாழ்க்கை முறைக்கு மாற்றமாக செல்வது குஃபர். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ரசூல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்க, அல்லாஹ் ரசூல் சொன்ன வாழ்க்கை முறைக்கு அது எதுவாக இருந்தாலும், தாடி வைப்பது முதல்,
பெண்கள் பரதா அணிவது வரை இந்த சிறிய விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொன்ன வாழ்க்கை வழிமுறைக்கு மாற்றமாக சென்றால் அது இஸ்லாத்தின் பார்வையிலே குஃபுர். அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாழ்க்கை முறையை வழிமுறையை மறுப்பதற்கு சமம். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க? மூன்றாவது, ஈமானுடைய சுவையை நீங்கள் சுவைக்க வேண்டுமா, இஸ்லாத்திற்கு மாற்றமாக செல்வதை, நெருப்பில் விழுவதை போல நீங்கள் வெறுக்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்ததான் ஈமான். சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பேசுகிற நான் இந்த அடிப்படையில் என்னுடைய ஈமானை அமைத்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது வாயளவில் அல்லது வெறுமனே பெயரளவில் நான் முஸ்லிம் மூமின் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனா, யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியாக ஈமானை பத்தி பேசிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். வாமிலு சாலிஹாத், இரண்டாவது என்ன? நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. நல்ல அமல்கள்ல அல்லாஹ்வுடைய கடமை முதன்மையானது. அல்லாஹ்வுடைய கடமையை கூட இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் புறம் தள்ளி வாழ்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் எங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றால் எப்படி இது சாத்தியம்? யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாய மக்கள் பள்ளிவாசலை நிரப்புவதற்கு, ஒவ்வொரு வக்துக்கும் பள்ளிவாசலை நிரப்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வெளியே போராட்டம் என்கிற பெயரில் இன்னும் மற்ற விஷயத்தில அங்கே கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அது தவறல்ல. ஆனால் முதலாவது எங்கே இஸ்லாமிய சமுதாய மக்கள் கூடியிருக்க வேண்டும்? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் கூடியிருக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகளை இஸ்லாமிய சமுதாய மக்கள் செய்யாமல் எப்படி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வெற்றி கிடைக்கும்? அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொறுமைனா என்ன? ஈமான். ஈமான்ல பொறுமை என்பது முக்கியம். பொறுமை இல்லைன்னு சொன்னா ஈமானுக்கு மாற்றமாக மனிதன் சென்று விடுவான். ஈமானோடு வாழ வேண்டும். மேற் சொன்ன அடிப்படையில் ஈமானை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் ஈமானுக்கான சுவையை நான் சுவைக்க வேண்டும். அல்லாஹ்வை மாத்திரம், அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் அதிகமாக விரும்ப வேண்டும். மற்றவர்களை அல்லாஹ்விற்காக தூதருக்காகத்தான் நேசிக்க வேண்டும், வெறுக்க வேண்டும். ஈமானுக்கு இஸ்லாத்திற்கு மாற்றமான வழிமுறைகள் பக்கம் செல்வதை நெருப்பில் விழுவதை போல கருத வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் பொறுமை அவசியம். ஈமானுக்கு பொறுமை வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், யார் பொறுமையாக இருப்பார்களோ, யார் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்திலே உதவி தேடுவார்களோ அவர்களுக்கு தான் நான் உதவி செய்கிறேன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய வசனத்துல சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு சொல்றான்? அதாவது வஇன் தஸ்பிரு வதத்தகு, 3ஆம் அத்தியாயம் 120ஆம் வசனம் அல்லாஹ் சொல்றான், வஇன் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். குர்ஆனை எடுத்து பாருங்க, பல இடத்தில் அல்லாஹ் பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்றான். ஏன்? பொறுமை இருந்தால் அவன் ஈமானை விட்டும் தூரமாகி விடுவான். சோதனைகள் வந்தால் ஈமானை விட்டும் தூரமாகி விடுவான். பொறுமை என்பது ஈமானை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம். அல்லாஹ் சொல்றான், பொறுமையாக இருங்கள், வதத்தகு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டுமே ஈமான் சார்ந்த விஷயம். பொறுமையும் இறையச்சமும் ஈமான் சார்ந்த விஷயம். நீங்கள் பொறுமையாக இருந்து
அல்லாஹ்வை பயந்து கொண்டால் லா யவருக்கும் கைதுஹும் ஷைஆ, இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய மக்களுடைய சூழ்ச்சி எதுவும் உங்களை தீண்டாது என்று அல்லாஹ் சொல்றான். உங்களை எதுவும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஈமான் இறையச்சம் சரியாக இருக்க வேண்டும். இபாதத்துகள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நம்மிடம் சரியாக இருக்க வேண்டும். சஹாபாக்களை பாருங்க, பத்ருடைய போர்க்களம் வெறுமனே 313 சஹாபாக்கள், எதிரிகள் 1000 பேர் வந்தார்கள். எண்ணிக்கையிலே குறைவு. அதே போல ஆயுத பலத்தில் போர் தயாரிப்புகளில் மிக குறைவு. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணா, 3000 மலக்குமார்களை சஹாபாக்களுடைய படையில் இறக்கி அல்லாஹ் உதவி செய்தார். ஒன்னா இரண்டா, எதிரிகள் 1000 என்றால் அல்லாஹ் அதை விட 3 மடங்காக 3000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தார். அதுக்கு பின்னால அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்றான், எந்த சஹாபாக்கள் ஆயுதம் இல்லாமல் ஆட்பலம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக உயிரை அர்ப்பணம் செய்தார்களோ, உயிரை தியாகம் செய்தார்களோ, அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இன்னும் பொறுமையாக இருந்தால், இன்னும் அல்லாஹ்வை பயந்து கொண்டால் உங்களுக்கு 3000 என்ன 5000 வானவர்களை மலக்குமார்களை இறக்கி நான் உதவி செய்வேன் என்று சொல்றான். அப்படி என்றால் ஈமானுக்கு பொறுமை என்பது அவசியம், இறையச்சம் என்பது அவசியம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஈமானை நாம் சரியாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியை கற்க வேண்டும். ஈமானா என்ன, எவைகள் எல்லாம் ஈமானை சார்ந்தது, எவைகள் எல்லாம் ஈமானை விட்டும் தூரமாக்கக்கூடியது, இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கக்கூடியது என்று அவற்றை எல்லாம் நாம் முறையாக படிக்க வேண்டும். படித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வியை எந்த அளவிற்கு நாம் கற்று வைத்திருக்கிறோம்? அப்படி கற்ற தலைமுறைகளை நாம் உருவாக்கினால் அந்த தலைமுறை ஈமானோடு இஸ்லாத்தோடு அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த வழிகளில் வெற்றிக்கான வழியை தேடுவார்கள். அப்படிப்பட்ட ஈமான் உள்ள, இறையச்சம் உள்ள, இபாதத்துகள் உள்ள சமுதாயமாக நாம் மாற்ற வேண்டும். இபாதத்து சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் சுபஹுடைய தொழுகை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டார் என்று சொன்னார்கள். இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருமே சுபஹுடைய தொழுகையை தொழுது விட்டால் எதிரிகளுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு பலிக்குமா? யூத ஒரு அதிகாரி சொன்னார், அதாவது இஸ்லாமிய மக்கள் இறுதி காலத்திலே எங்களை வெல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அது இப்போது கிடையாது, நான் உறுதியாக சொல்வேன் என்று அவர் சொல்கிறார். அதற்கான காரணத்தை அவரே சொல்கிறார். யார்? யூத அதிகாரி. என்ன சொன்னாரு? அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஒன்றை சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் சொன்ன செய்தி, அதாவது யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுவார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பொறுப்பு உண்டு என்று இறை தூதர் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். இன்றைக்கு ஜும்மாவுடைய நாளில், வெள்ளிக்கிழமை நாட்களில் பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறதோ அதே போல ஃபஜ்ருடைய தொழுகையில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இதே போல எப்படி ஜும்மாவுடைய நாளில் கடமை என்று கருதி அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளியிலே கூட்டமாக கூடுகிறார்களோ அதே போல
சுபுடைய தொழுகையில் என்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் கூட்டமாக கூடுவார்களோ அன்றைக்கு தான் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வெற்றி வரும். அன்றைக்கு தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அன்றைக்கு தான் அவர்கள் எங்களை வெல்வார்கள். ஆனா அந்த காலம் இன்றைய காலம் அல்ல. இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஜும்மாவிற்கு கூடுகிற கூட்டம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கூடுவதில்லை என்று அந்த யூத அதிகாரி சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அப்ப இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கான வெற்றிக்கான வழி என்ன, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய வழி என்ன என்பதை தெரிந்து புரிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் வெற்றிக்கான வழிகளை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல மக்களாக மாறுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.